திமுக அத்தனை அமைச்சர்களும் பல ஆயிரங்கள் கோடிகளில் கப்பம் கட்டணும். ஒரு பக்கம் திமுக ஃபைல்ஸ் காலி டப்பா கொண்டு கவர்னர் கொடுக்குறது, உள்ள ஒன்றுமே இருக்கு. இவர் அதை எடுத்துக்கொண்டு எங்கே கொடுத்துருக்கணும்? உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும், உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும். அங்கெல்லாம் போகிறதில்ல. இந்த மக்களை ஏமாற்றுவதை, பார்ப்பனர்களை ஏமாற்றுவதை, மக்களை ஏமாற்றுறதோட வந்து பாஜக தலைமை ஏமாற்ற, அதுதான் பாஜக தலைமை பல முறை அவருக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. மோடி கொடுத்தார், அமித்ஷா கொடுத்தார், டெல்லிக்கு தட்டி விட்டு கொண்டே இருந்தார். அவருடைய விளைவுதான் அண்ணாமலைக்கு இன்னைக்கு பாஜகவில் ஒரு ஆபீஸ் பாய் அதிகாரம் கூட இல்லை. அண்ணாமலைக்கு பெட்டி தூக்கி கொண்டு இருந்த அமர் பிரசாத் ரெட்டி பாஜகவுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவர் இன்னைக்கு. ஆனால் அண்ணாமலைக்கு பொதுக்குழு உறுப்பினர் கூட கொடுக்கும். காரணம், அண்ணாமலை மீது RSS அவ்வளவு கோபம். மத்தியில் பெரிய போஸ்டிங்கை கொடுக்க போறாங்க. ஆமா, பிரதமர் போஸ்டே அவருக்கு தான் கொடுக்க போறாங்க. இந்த அளவுக்கு திமுக அமைச்சரோட இணக்கமா இருக்கிறது தெரியாம நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுதான் தூக்கி அவர் வெளியில் வீசுறாங்க. இவர் பாஜகவை வளர்க்கல, திமுகவோடு சேர்ந்து தன்னை வளர்த்துக் கொள்கிறார். இந்த குற்றச்சாட்டை தான் அண்ணாமலை வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்ட பிறகு அண்ணாமலை சொத்து மதிப்பை பாஜகவே வெளியிடுறாங்க. மாரிதாஸ் பாஜகவுடைய முகம்தான். நீங்கள் அடுத்து குருமூர்த்திக்கு தகவல் வேணும், குருமூர்த்தி ஒரு தகவலை வெளியிடுவார். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வந்து 4 கோடி ரூபாய்க்கு வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. அதற்கு இன்னைக்கு அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் இல்லை, நான் என்னுடைய கடின உழைப்பால நான் 40 லட்சம் ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசுக்கு பத்திரப்பதிவுக்கு மட்டுமே நான் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கியிருக்கேன். அதோட வேல்யூ வந்து 4 கோடி தான். இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக வந்து நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லோனுக்காகவும் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, அந்த நிலத்தினுடைய மதிப்பு 80 கோடி ரூபாய். இல்லை, இப்போ அண்ணாமலை 4 கோடி ரூபாய்க்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுத்துருவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. 4 கோடி தானே வாங்கியிருக்காரு. அந்த இடத்தை ஒரு 4 கோடியில் 4.5 கோடி, 80 கோடி ரூபாய் இடத்தை 4 கோடிக்கு வாங்கி 40 லட்ச ரூபா அரசுக்கு வரி கட்டியிருக்கார், டாக்குமெண்ட் ஃபீஸ். இது அவர் நேராக மூர்த்தியோடு பேசி, அமைச்சர் மூர்த்தியோடு பேசி, மூர்த்தி அவருக்கு கப்பம் கட்டி கொண்டு இருந்தார், நேரு கட்டி கொண்டு இருந்தார், சக்கரபாணி கட்டி கொண்டு இருந்தார். செந்தில் பாலாஜி கட்டாதனால தான் 471 நாள் சிறைக்கு போனார். ஏன்னா இப்போ அண்ணாமலையுடைய அதிகாரம், அண்ணாமலையுடைய கொடி உயர பறந்து கொண்டு, அண்ணாமலை சொன்னால் PL சந்தோஷ் கேட்பார். PL சந்தோஷ் அத்தனை மத்திய அமைச்சர்களுக்கும் உத்தரவு போடக்கூடிய இடத்துல இருந்தார். RSSனுடைய தேசிய செயலாளர். RSS தான் பிஜேபிக்கு வழிகாட்டுகிற தாய் கழகம். அப்போ PL சந்தோஷும் அண்ணாமலையும் சொன்னால் பிரதமரை அமித்ஷாவை கூட கட்டளையிடக்கூடிய அதிகாரம் PL சந்தோஷ்க்கு. அவர் கர்நாடக பார்ப்பனர். இந்த வசதி இருந்தனால தான் திமுக அத்தனை அமைச்சர்களும் பல ஆயிரங்கள் கோடிகளில் கப்பம் கட்டினான். ஒரு பக்கம் திமுக ஃபைல்ஸ் காலி டப்பா கொண்டு கவர்னர் கொடுக்கறது, உள்ள ஒன்றுமே இருக்காது. இவர் அதை எடுத்துக்கொண்டு எங்கே கொடுத்துருக்கணும்? உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும், உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும். அங்கெல்லாம் போகிறதில்ல. இந்த மக்களை ஏமாற்றுவதை, பார்ப்பனர்களை ஏமாற்றுவதை, மக்களை ஏமாற்றுறதோட வந்து பாஜக தலைமை ஏமாற்ற, அதுதான் பாஜக தலைமை பல முறை அவருக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. மோடி கொடுத்தார், அமித்ஷா கொடுத்தார், நிர்மலா சீதாராமன் பல முறை கொடுத்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. திமுகவை எதிர்ப்பதைப் போல பாசாங்கு செய்து கொண்டு திமுகவில் தான் பல ஆயிரம் கோடி கொள்ளை. இப்போ இதை தாண்டி இப்போ அண்ணாமலையுடைய நிறுவனங்களுக்கே ஐடி ரேடு போச்சு. அண்ணாமலையுடைய மனைவி அகிலாவுடைய நிறுவனத்துக்கு ஐடி ரேடு போச்சு. மைத்துனருடைய பினாமி நிறுவனத்துக்கு ரேடு போச்சு. அப்போ இதற்கு பிறகு அண்ணாமலை தன்னை வளர்த்து கொள்ளுகிறார். இந்த தகவல் இங்கே இருக்கக்கூடிய KT ராகவன், குருமூர்த்தி போன்றவர்களெல்லாம் டெல்லிக்கு தட்டி விட்டு கொண்டே இருந்தார்கள். அவருடைய விளைவு தான் அண்ணாமலைக்கு இன்னைக்கு பாஜகவில் ஒரு ஆபீஸ் பாய் அதிகாரம் கூட இல்லை. அண்ணாமலைக்கு பெட்டி தூக்கி கொண்டு இருந்த அமர் பிரசாத் ரெட்டி பாஜகவுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவர் இன்னைக்கு. ஆனால் அண்ணாமலைக்கு பொதுக்குழு உறுப்பினர் கூட கொடுக்கல. காரணம், அண்ணாமலை மீது RSS அவ்வளவு கோபம். மத்தியில் பெரிய போஸ்டிங்கை கொடுக்க போறாங்க. ஆமாம், பிரதமர் போஸ்டே அவருக்கு தான் கொடுக்க போறாங்க. இத்தனை நாள் கொடுக்காத பிஜேபி இனிமேல் எப்படி கொடுப்பான்?
சாதாரண நபர் அமர் பிரசாத் ரெட்டி என்னவா மாறிட்டாரு? பாஜகவினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவர். ஒசூர் தொகுதி எனக்கு தான், நான் இதான் எம்எல்ஏ ஆக போறேன். யார் சொல்றா? அமர் பிரசாத் ரெட்டி. கூட்டணி மந்திரி சபையில் அமைச்சராக போகிறேன், அமர் பிரசாத் ரெட்டி. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு டெல்லியில் கட்சியை பதிவு பண்ணுகிற வேலை பார்த்துட்டு இருக்கார். கொங்கு ஈஸ்வரன், கொங்கு பெல்ட்டில் தன்னை கொங்கு மக்கள் கைவிட மாட்டார்கள். இதுக்கு பின்னணியில் வேலுமணி, கொங்கு வேலுமணி, கொங்கு அண்ணாமலை, எல்லாம் கொங்கு ஈஸ்வரனை போல உருவாவதற்கு ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு. இதுதான் பிஜேபி தொடர்ந்து அண்ணாமலையை அடிப்பதற்கு, வெளுப்பதற்கு மாரிதாஸ் போன்றவர்களெல்லாம் பாஜகவுக்கு வாழை சுட்டி கொண்டு இருந்த மாரிதாஸை போன்றவர்களெல்லாம் இப்போ யாரை வெளுக்கிறாங்க? அண்ணாமலையுடைய 80 கோடி ரூபாய் இடம் மாரிதாஸ் தான் தோண்டி எடுத்து செய்தியாக்குறார். அண்ணாமலை பாஜகவினுடைய அடையாளம் அல்லவா? ஆர்எஸ்எஸ் முகம் அல்லவா? இல்லை, ஊழல் முகம், திமுக முகம், லஞ்ச முகம். இப்படி நிர்மலா சீதாராமன் இருக்கிற நிகழ்ச்சியில் கட்சியை கெடுத்ததே அண்ணாமலை தான். அந்த மாதிரி நேரடியாக சொல்லுது ஐடிசி பார்க்க. அண்ணாமலை கலந்துக்கல, அதனால தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அண்ணாமலை அவ்வளவு கோபம். அப்போ இந்த சூழலில் இனிமேல் நிறைய அண்ணாமலை பற்றி தகவல் வரும். பாஜகவை ஏன்னா தலைவராக இருக்கும்போது ஓரம் கட்டப்பட்டவங்கலாம் இப்போ அண்ணாமலையை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பாஜகவுக்குள்ள அவருக்கு ரீஎன்ட்ரியே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள. அப்போ அவரே சொல்கிறார், என்னை பாஜக தூக்கி வெளியே போட்டான், இனி பாஜகவுக்குள்ளே போகவே முடியாது, தனி கட்சி ஆரம்பிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அமித்ஷா வந்த போது நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு அவரே உள்ள கூப்பிட்டு போனார் இல்லையா அமித்ஷா? அந்த அளவுக்கு நீங்க பழைய முன்னாள் தலைவரெல்லாம் கூட்டிட்டு போறதான். ஆனா கட்சி கமலாலயத்தில் வெளியே தள்ளியில் விட்டாங்க. ஏன் நயினாரை தூக்கி உள்ள வச்சாங்க? நயினார் உள்ளே அனுப்பப்படுகிறார், அண்ணாமலை வெளியே அனுப்பப்படுகிறார். நீங்க அனுப்ப வேண்டிய இடமே கமலாலயம். எடப்பாடி வீட்டுக்கு போறது முக்கியம் இல்லை, கமலாலயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலையை விட ஆர்எஸ்எஸ்ல பெரிய தொடர்புல இல்லை நயினார் மகன் பாலாஜி நயினாரும் இன்னைக்கு பாஜகவுடைய முகமாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு அத்தனை பாஜக காரணம் இப்போ அவர்களுக்கு பின்னாடி போயிட்டான். அண்ணாமலைக்கு பின்னாடி தெரிந்த அத்தனை பேரும் இப்போ பாலாஜி நயினார் நாகேந்திரனுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. அண்ணாமலைங்கிற ஒருவர் வெகு விரைவில் மறக்கடிக்கப்பட்டு விட்டார். அதுக்கு பிறகுதான் அந்த 80 கோடி ரூபா வழக்கு, அது அடுத்து இன்னொரு 100 கோடி ரூபாய்க்கு இன்னொரு செய்தி வரப்போகுது. அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி எப்படி சேர்ந்தது சாதாரண ஒரு போலீஸ் அதிகாரிக்கு? பாஜக தலைமைக்கு தெரியாம இவ்வளவு அமௌண்ட் சேர்த்துருக்க முடியாது இல்லையா? எப்படி பாஜக தெரிஞ்சுதான் ரைடு பண்றாங்க, ஐடி ரைடு பண்றான். பாஜகவுக்கு தெரிஞ்சுதான் ஐடி ரைடே பண்றாங்க. இந்த அளவுக்கு திமுக அமைச்சரோட இணக்கமா இருக்கிறது தெரியாம இருந்திருக்கு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுதான் தூக்கி அவர் வெளியில் வீசுறாங்க. இவர் பாஜகவை வளர்க்கல, திமுகவோடு சேர்ந்து தன்னை வளர்த்து கொள்கிறார். இந்த குற்றச்சாட்டை தான் அண்ணாமலை வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்ட பிறகு அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பை பாஜகவே வெளியிடுறாங்க. மாரிதாஸ் பாஜகவுடைய முகம்தான். இன்னைக்கு அடுத்து குருமூர்த்திக்கு தகவல் வரும், குருமூர்த்தி ஒரு தகவலை வெளியிடுவார். குருமூர்த்தி கூட நேற்று கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நீக்கப்பட்டது காரணம் அவருடைய அதீத செயல்பாடு தான்றாரு. அதீத செயல்பாடுனா திமுகவோடு நெருக்கமாக இருந்தார், திமுகவுக்கு பல ரகசியங்களை திமுகவோடு செய்து கொண்டார். அண்ணாமலை பிரிக்ஸ்னு ஒரு செங்கல் சூளை கம்பெனி இருக்கு கரூரில், அவருடைய அகிலாவுடைய சகோதரருடைய பினாமி நடத்துகிறாங்க. அந்த நிறுவனத்திற்கு மணல் தமிழக அரசிடம் தானே வருது. துரைமுருகன் இலாக்காவிலிருந்து தான் பல ஆயிரக்கணக்கான லாரிகள் போகுது. எப்படி அந்த செங்கல் சூளைக்கு தேவையான மணல், செம்மண், சவுடு மண் குவாரியில் எங்கிருந்து போகுது? திமுக கொடுக்காம திமுக ஆட்சியிலேருந்து யாராவது பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஒன்று திமுக காரன் பண்ணனா திமுக ஆதரவு பெற்றவர்கள் தான் பண்ண முடியும், எதிர்கட்சியெல்லாம் பண்ணவே முடியாது. அப்போ திமுகவோடு இணக்கமாக இருப்பதாகத்தானே டெல்லிக்கு போகும் தகவல். மாவட்ட ஆட்சியாளர், கனிம வளத்துறை ஆணையாளர்கள் எத்தனை டன்னு மணல் அண்ணாமலை பிரிக்ஸ், அண்ணாமலை செங்கல் சேம்பருக்கு போயிருக்குங்கிற தகவல் எப்படி டெல்லிக்கு போகாமல் இருக்கும்? அப்போ அண்ணாமலை முழுக்க திமுகவோடு நெருக்கமாக இருக்கார். திமுக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டு மக்கள் இல்லைங்கிறத அவரே சொல்கிறாரு. இது பாஜகவினுடைய வாய்ஸ் இல்லவே. பாஜக திமுகவை எதிர்க்கணும், அகில இந்திய அளவில் திமுக வளர விடக்கூடாதுங்கிறதா பாஜகவுடைய நோக்கம். அதுக்காகத்தான் அவசரமாக எடப்பாடியோட கூட்டணி வைத்தார்கள். ஆனால் இப்போ முன்னாள் தலைவர் பாஜகவினுடைய முகம் திமுக மீது அதிருப்தியே இல்லைன்னு சொல்லுது.
பாஜக ஆதரவு பத்திரிகையில் 2ஆம் பக்கம் பெரிய செய்தியாக வரும். திமுக மீது மக்கள் அதிருப்தியே இல்லை, நல்ல ஆட்சி அப்படின்னு அண்ணாமலையே சொல்கிறாரு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ அண்ணாமலை திமுகவில் இன்னைக்கும் பயன்பெற்று கொண்டு இருக்கிறார், பயனாளியாக இருக்கார். இதுதான் பாஜகவை எரிச்சல் ஊட்டுது. பாஜகவிலிருந்து மாரிதாஸ் 80 கோடி இடத்தை வெளியிடுறாருன்னா பாஜக தூண்டுதல் இல்லாமல் இது வெளிவர வாய்ப்பே இல்லை. மாரிதாஸுக்கு அத்தனை ஆவணங்களையும் மத்திய உள்துறை அதிகாரிகளோ அல்லது வருமான வரித்துறை அதிகாரிகளோ தான் இந்த ஆவணங்களை கொடுத்துருக்கணும். 80 கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது மாதிரி அவருக்கு ஒரு 100 கோடி 100 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி 80 கோடினா 100 ப்ராப்பர்ட்டி வந்தால் 8000 கோடி 7000 கோடி. பாஜக தலைவராக இருந்த காலத்தில் தான் இவருக்கு இவ்வளவு சொத்துக்கள் சேர்ந்தது. அவர் எனக்கு அன்றாட செலவுக்கே மாதம் நண்பர்கள் தான் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இல்லைங்க, அவர் எல்லாம் அப்படித்தான் சொல்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு ரேஷன் கடையில் தான் அகிலா போய் அரிசி வாங்கிட்டு வருது. அந்த அகிலாவுடைய அந்த ஐடி கம்பெனி பல 1000 கோடி டர்ன் ஓவர் ஆகுது. 1 கோடி 2 கோடி இல்லை. அதுக்கு எப்படி இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைக்கப்பட்டது? பாஜக மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் அகிலாவுடைய அந்த ஐடி நிறுவனம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறுவனம், ஐடி நிறுவனம் இத்தனை கோடி எப்படி அது டர்ன் ஓவர் பண்ண முடியும்? அப்போ இதெல்லாமே பாஜகவுக்கு கண்டிப்பாக தெரியும். பாஜக தானாக வெளியேறுவதை அனுமதிக்கிறது. அவர் தானாக வெளியேறிட்டார். பாஜகவுக்கு அவர் தேவையில்லை, அவருக்கும் பாஜக தேவையில்லை. புதிய கட்சி தொடங்குறத பாஜக எப்படி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ இல்லை இல்லை, இவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை, அதனால் ஏதோ பண்ணிட்டு போட்டோம். இவர் பெரிய அளவில் பாஜக பெரிய அளவில் இடையூறெல்லாம் இருக்கவே முடியாது. அது ஒரு லெட்டர்பேடு கட்சியாக மாறும், அவ்வளோதான். கூட்டம் சேர்த்துவார், கோஷம் போடுவார். இங்கே இப்போ 300 ரூபா காக்கா பிரியாணி குவார்ட்டருக்கு தான் கூட்டம் சேர்றது தான். இங்கே அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இதுதான் அளவுகோல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு ஓட்டே கிடைக்குது. கூட்டம் சேருது, ஓட்டு கிடைக்கிது. இந்த அரசியல் நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. கட்சியை பதிவு பண்ணிட்டா நம்முடைய பணத்துக்கு பாதுகாப்பாக ஒரு கட்சி வேணும். இனி பிஜேபியில் சர்வைவல் ஆக முடியாது, வேறு கட்சியிலையுமே நிற்க முடியாது, எடப்பாடிகிட்டையும் நிற்க முடியாது, ஸ்டாலின்ட்டையும் போக முடியாது. தனக்குன்னு ஒரு கட்சி இருந்தால் பைக்கை ஒரு கட்சி வச்சுருக்காரு, வீரமணி ஒரு கட்சி வச்சுருக்காரு, இப்படி பல பேர் பல கட்சி வச்சுருக்காங்க. அதே போல் அவருக்கு ஒரு கொங்கு ஈஸ்வரர் கட்சி வச்சுருக்காரு. இப்படி பல பேர் கட்சி வச்சுருக்கோம். அவருக்கு ஒரு கட்சி அவரை பாதுகாப்பதற்கு. மாவட்டத்தில் ஒரு மாநாடு, ஒரு 50 லட்ச ரூபா செலவு வேணால் ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பந்தல், இப்படி இப்போ பண்ண முடியும் தமிழ்நாட்டில். இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் போல தான். கட்சிங்கிறதே கார்பரேட் வியாபாரத்தை போல தான். அப்போ அதை செய்வதற்கு அண்ணாமலை தயாராகிவிட்டார். இது பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். இது கூடிய விரைவில் அண்ணாமலை கடை வைக்க போகிறார். ரொம்ப நன்றி சார். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட பகிர்ந்து பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.